30 தொகுதிகள் கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் பிரச்சார அனல் பறந்து கொண்டிருக்கும் சூழலில் தேர்தல் கால சூறை காற்றாய் சுயேட்சை வேட்பாளர்கள் பரபரப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றனர். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 30 இடங்களுக்கு மொத்தம் 344 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான என் ரங்கசாமி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரது கட்சி எம்எல்ஏக்கள் 3 பேர் கட்சியை எதிர்த்து சுயேட்சைகளாக தேர்தல் களம் காண்கின்றனர். மக்களுக்கு உழைச்சவங்களை விட்டுட்டு உழைக்காத ஒருத்தரை கொண்டு வந்து இந்த தொகுதியில் நிறுத்திருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது எங்க மக்கள் எல்லாருக்குமே புரியுது. கண்டிப்பா இந்த தேர்தலில் என்னால் வெற்றி பெற முடியும். என்ஆர் காங்கிரஸ் தலைவர் எனக்கு சீட்டு தர மறுத்ததால் நான் சுயேட்சையாக இன்று நிறுத்தப்பட்டுள்ளேன். மக்கள் என் மீது நல்ல நம்பிக்கையும் மரியாதையும் வைத்துள்ளார்கள். இந்த புதுச்சேரி மக்கள் 30 தொகுதிக்கும் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தான் தொகுதி 2 தொகுதிக்கு மட்டும்தான் அரசு வேலை என்று சொன்னால் அது இந்திரா நகர் கதிர்காமம் தான், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தான், வேற எந்த தொகுதி கிடையாது. இதெல்லாம் ஒரு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டா இல்ல உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுனால தான் இன்னைக்கு எங்களுக்கு புறக்கணிக்க 3 எம்எல்ஏக்களை புறக்கணிச்சிருக்கிறார் எங்களை சீட்டு கொடுக்காம. கட்சியில் வாய்ப்பு அளிக்கப்படாததால் சுயேட்சைகளாக போட்டியிட்டாலும் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் கட்சி சார்பில் இதுவரை எடுக்கப்படவில்லை. இவர்கள் மூவரும் ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டே சுயேட்சைகளாக போட்டியிடும் நேரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் தற்போதைய சொந்த தொகுதியான கதிர்காமத்தில் கலக்கிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு சுயேட்சை வேட்பாளர். ரோடு இருக்குது, லைட் இருக்குது, வசதி இருக்குது, முதலமைச்சர் தொகுதின்னு. ஆனால் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ போய் ஒரு ஊராக பார்க்குறேன், தெரியுது. அதை விட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பேன். அவங்களுக்கும் படித்ததுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கல. படித்த இளைஞர்கள் பான்லேலையும் ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு படித்ததுக்கான வேலையில் அவங்க இல்லை. வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு, துண்டு பிரசுரம் விநியோகம் என சுயேட்சைகள் நம்பிக்கையுடன் புதுச்சேரி தேர்தல் களத்தை விறுவிறுப்பாக வாக்கு வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயேட்சைகள் என 344 பேர் களத்தில் இருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த 4 சுயேட்சைகளும் புதுச்சேரி அரசியல் களத்திலே உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.